சேமியா உப்புமா வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா வந்து என்னோட ஸ்டைலில் வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். இது வந்து செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டோட சேமியா, மைதா கிடையாது. ஸோ தட் குழந்தைங்களுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் தட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கிட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். என்னோடய கிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நூடுல்ஸு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 99% வந்து நான் நூடுல்ஸ் தரமாட்டேன். அது பதில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட் சேமியா வந்து தருவேன். ஸோ இது வந்து நூடுல்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்து தந்துடுவேன். ஸோ தட் தே வில் ஈட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பீஸா, பர்கரு அந்த மாதிரி வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படியேப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைதா விட வீட்டில் வந்து பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ எஸ், நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப வந்து நிறையவும் வளரக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காய்க்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து லிமிட்டடாக தான் நான் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ ரவை வந்து அதிகமாக வந்து வச்சுக்கும். பட் சேமியா வந்து கம்மியாக தான் வந்து ஆயில் வந்து புரிஞ்சிக்கும். ஸோ கடுகு வந்து போட்டோம். கடுகு போட்டுருக்கு. ஸோ ஆனியன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணலாம். இதுவும் வந்து நல்லா வதங்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இது பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்ச சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்துச்சுன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நல்லா கொச்சின்னு இருக்குது. ஸோ ஒன்று 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு ஆள் உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ கொதிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்னொருத்தர அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்துச்சுனாக்கா அப்படியே வந்து சும்மா காலைக்கு விட மாட்டேங்க. ஒரு மாதிரி பிச்சான ஆகிடும். ஸோ அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் அப்புறம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டீமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து விட்டுடுங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து சட்னி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.